மூவராம் கடவுளை வழிபடுவதற்கு முன்பதாக சற்று நேரம் நாம் இருக்கும் இடத்தில் கடவுளுடைய தூய பிரசன்னத்தை அமைதியில் உணர முயற்சி எடுப்போம். திரியேக கடவுளின் பேராலே இந்த நேரத்தை ஆசீர்வதித்து ஆரம்பம் செய்வோமாக. உணர்ந்த கடவுளிடத்தில் மன்றாடுவோம். எல்லா வல்ல கடவுள் நீர், எல்லா அன்புக்கும் சமாதானத்திற்கும் பாத்திரர் நீர். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, மறுபடியும் உம்முடைய பிள்ளைகளாக நாம் இங்கே கூடி வந்திருக்கின்றோம் உம்மை வழிபட. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உம்முடைய நாமத்தை நாம் பாடல் நிமித்தம் மகிமைப்படுத்துகின்ற பொழுது, அதை போல உம்முடைய வார்த்தையை படிக்கின்ற பொழுது, உம்முடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்ற உம்முடைய அருளை தியானம் செய்கின்ற பொழுது, நீர் மட்டுமே நமக்கு ஆதரவாக இருந்து வழிநடத்த வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். அதே போல அன்புள்ள கடவுளே, உம்முடைய தூய பொருளை நாம் அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள, அதை உள்வாங்க இது ஒரு புதிய வாய்ப்பாக இருக்கும்படி நீர் மட்டுமே நமக்குள், நம்ம மத்தியில், நமக்கு முன்பதாக இருந்து எல்லா விதத்திலும் ஆசீர்வதித்து வழிநடத்த வேண்டும் என்று இயேசுவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே. ஆமேன். யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய இனிய நாமத்தில் இந்த வழிபாடுக்கு அழைக்க கடமைப்பட்டிருக்கின்றேன். பிரியமானவர்களே, எல்லோரும் இணைந்து பாமாலைகளிலிருந்து 22ஆம் பாமாலையை பாடுவோம். தூய 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 என்ற பாமாலை பாடலை எல்லோரும் இணைந்து கடவுளுக்காக பாடுவோம். கடவுளை
வழிபடுவோம். இரண்டாம் ஆராதனை முறை. கடவுள் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கின்றவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதில் களி கூர்ந்து மகிழ கடவோம். ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்பொழுது எங்கள் வாயுடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவியுக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. ஆமென். மூவராம் கடவுளை போற்றுவோம். சேனைகளின் கடவுளாகிய கர்த்தரே, நீர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். வானமும் பூமியும் இந்த மகிமையினால் நிறைந்திருக்கின்றன. உன்னதத்திலே ஓசன்னா. கர்த்தரின் நாமத்தினாலே வந்தவரும் வருகிறமானவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். உன்னதத்திலே ஓசன்னா. கடவுளே, நீர் பரிசுத்தர். கடவுளே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சர்வ வல்லவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். சாவாமை உடையவரே, நீர் பரிசுத்தர். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவையில் அறை உண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்களுக்காக சிலுவில் அறிவுண்ட எங்கள் மீட்பரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். பரிசுத்த ஆவியாகிய ஆண்டவரே, எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் ஜெபங்களையும் இந்த ஆராதனை வேளையையும் ஏற்றுக்கொண்டு எங்கள் மேல் கிருபையாயிரும். ஆண்டவரே, எங்கள் மேல் மனதுருகி எங்கள் மேல் கிருபையாயிரும். கடவுளிடத்தில் மன்னிப்புக்காக ஏங்குவோம். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாகவும், நமக்குள் உண்மை இல்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எவ்வித அறிவும் நீங்க நம்மை சுத்திகிறதற்கு அவர் நம்பத்தக்கதவரும் நீதியும் உள்ளவர். நான் எழுந்து என் தகப்பனிடத்திற்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமது பார்வையிலும் பாவம் செய்தேன். இனி உம்முடைய மகன் என்று சொல்வதற்கு நான் பாத்திரன் அல்லன். உம்முடைய கூலிக்காரர்களில் ஒருவனாக என்னை வைத்துக் கொள்ளும் என்பேன். இறை அரசு சமீபத்திருக்கின்றது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நாம் இருக்கும் இடத்தில் மௌனமாக நம்மை நாமே சோதனை செய்வோம். சர்வ வல்லமையுள்ள கடவுளிடத்தில் நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கை செய்வோமாக. எல்லோரும் இணைந்து சொல்லலாம். சர்வ வல்லமை உள்ள இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்கள் உடைய வழிகளை விட்டு விலகி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். மது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் மனிதருக்கு அருளை செய்த வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தின் நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தெய்வ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்து நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பை பெற்றுக் கொள்ளலாம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் உள்ள ஆண்டவர் மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியையும் நமக்கு கட்டளை அருளி வாழ்க்கையை சீர்படுவதற்கான காலத்தையும் தமது பரிசுத்த ஆவியின் கிருபையும் தேற்றுதலும் தந்தருள்வாராக. ஆமென். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவர் நாம் துதிக்கப்படுவதாக. இந்த நாளுக்குரிய திருமொழிகள் இப்பொழுது படிக்கப்படும். முதலாம் திருமொழி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 28 வரைக்கும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 28 வரை. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். தேவன் வெளிச்சம் உண்டாக கடவது என்றார். வெளிச்சம் உண்டாயிற்று. வெளிச்சம் நல்லது என்று தேவன் கண்டார். வெளிச்சத்தையும் இருளையும் தேவன் வெவ்வேறாக பிரித்தார். தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயரிட்டார். இருளுக்கு இரவு என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி முதலாம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன்
ஜலத்தின் மத்தியில் ஆகாய விரிவு உண்டாக கடவது என்றும் அது ஜலத்தினின்று ஜலத்தை பிரிக்க கடவது என்றும் சொன்னார். தேவன் ஆகாய விரிவை உண்டு பண்ணி ஆகாய விரிவுக்கு கீழே இருக்கிற ஜலத்திற்கும் ஆகாய விரிவுக்கு மேலே இருக்கிற ஜலத்திற்கும் பிரிவுண்டாக்கினார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் ஆகாய விரிவுக்கு வானம் என்று பெயரிட்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 2ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் வானத்தின் கீழே இருக்கிற ஜலம் ஓரிடத்தில் சேரவும் வெட்டாந்தரை காணப்படவும் கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் வெட்டாந்தரைக்கு பூமி என்றும் சேர்ந்த ஜலத்திற்கு சமுத்திரம் என்றும் பெயரிட்டார். தேவன் அது நல்லது என்று கண்டார். அப்பொழுது தேவன் பூமியானது புல்லையும் விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் பூமியின் மேல் தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை தங்கள் தங்கள் ஜாதியின் படியே கொடுக்கும் கனி விருட்சங்களையும் முளைப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. பூமியானது புல்லையும் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே விதையை பிறப்பிக்கும் பூண்டுகளையும் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே தங்களில் தங்கள் விதையுடைய கனிகளை கொடுக்கும் விருட்சங்களையும் முளைப்பித்தது. தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 3ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது. அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படி வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாய் இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பகலை ஆள பெரிய சுடர்களையும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினார். அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை வானம் என்கிற ஆகாய விரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரிவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜெனிபிக்க கடவது என்றார். தேவன் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் ஜாதியின் படியே திரளாய் ஜெனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர் வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள ஜாதி ஜாதியான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார். தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பலுகி பெருகி சமுத்திர ஜலங்களை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடிய காலமும் ஆகி 5ஆம் நாள் ஆயிற்று. பின்பு தேவன் பூமியானது ஜாதி ஜாதியான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியாக பிறப்பிக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று. தேவன் பூமியில் உள்ள ஜாதி ஜாதியான காட்டு மிருகங்களையும் ஜாதி ஜாதியான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். தேவன் அது நல்லது என்று கண்டார். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின் படியேயும் மனுஷனை உண்டாக்குவோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்களை நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ ஜந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார் என்பதே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 1ஆம் வேத பாடம் வாசித்தாயிற்று. 2ஆம் திருமொழி நிருப பகுதி 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11 தொடங்கி 14 வரைக்கும் வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்டுள்ள 2ஆம் வேத பாடம் 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் 11 14 வரை. கடைசியாக சகோதரரே, சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோடே கூட இருப்பார். ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள். பரிசுத்தவான்கள் எல்லோரும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியனுடைய ஐக்கியமும்
உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட 2ஆம் வேத பகுதி வாசித்து முடிந்தாயிற்று. நற்செய்தி பகுதி யோவானுக்கு ஒப்பாயிருக்கிற நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 18 வரைக்கும். வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. யோவான் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உண்டானதொன்றும் அவரால் அல்லாமல் உண்டாகவில்லை. அவருக்குள் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் மனுஷருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளிலே பிரகாசிக்கிறது. இருளானது அதை பற்றி கொள்ளவில்லை. தேவனால் அனுப்பப்பட்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் பேர் யோவான். அவன் தன்னால் எல்லாரும் விசுவாசிக்கும்படி அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க சாட்சியாக வந்தான். அவன் அந்த ஒளி அல்ல, அந்த ஒளியை குறித்து சாட்சி கொடுக்க வந்தவனாயிருந்தான். உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. அவர் உலகத்தில் இருந்தார். உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று. உலகமோ அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவருக்கு சொந்தமானவர்களும் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களும் அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள். அந்த வார்த்தை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அவருடைய மகிமையை கண்டோம். அது பிதாவுக்கு ஒரே பேரானவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது. யோவான் அவரை குறித்து சாட்சி கொடுத்து, எனக்கு பின்வருகிறவர் எனக்கு முன்னிருந்தவர், ஆகையால் அவர் என்னிலும் மேன்மையுள்ளவர் என்று நான் சொல்லியிருந்தேனே, அவர் இவர்தான் என்று சத்தமிட்டு கூறினான். அவருடைய பரிபூரணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில், நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார் என்பது. வாசிக்க வேண்டிய சுவிசேஷ வேத பாடம் வாசித்தாயிற்று. அருளுரைக்கு முன்பதாக கீர்த்தனைகளில் இருந்து 75ஆம் கீர்த்தனையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். இவரே பெருமான் என்ற கீர்த்தனை. தரியா வேறு பவவினையாதுமே தெரியா நீ புவன மீது நவக்குரியா இவரே பெருமா மற்ற பேரளவு குமணிவரே பெருமா பல பிணிக்கும் பரிகாரி சொல்லும் வல்லமையில் மிக்க விபகாரி குலத்துக்கும் நல்ல உபகாரி இவரே பெருமா மற்ற பேரளவே குமணிவரே பெருமா மலகைகளை ஜெயித்த வீரன் பல உலகை ரட்சித்த எழி பேரன் உலக வாழ்கிற குமாரன் இவரே பெருமா மற்ற பேரளவே குமணிவரே பெருமா
ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, படிக்கப்பட்ட 3 பகுதிகளுக்காக உமக்கு கோடான கோடி நன்றி. பகுதிகளுக்குள் அடங்கியிருக்கின்ற உம்முடைய தூய ஞானத்துக்காக நன்றியை செலுத்தி, இந்த ஞானத்தை நாம் ஆசீர்வாதமாக உணரக்கூடிய நேரமாக இது இருக்கும்படி நீர் மட்டுமே தான் வழி நடத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவுடைய இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். பிரியமானவர்களே, இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற தலைப்பு என்னவென்றால், We worship the triune God. மூவராம் கடவுளை வழிபடுகிறோம் என்ற ஒரு கருத்தில் படிக்கப்பட்ட 3 பகுதிகளை குறித்து தியானம் செய்ய இருக்கின்றோம். மூவராம் கடவுளை குறித்து பேசுவதற்கு முன்பதாக, தியானம் செய்வதற்கு முன்பதாக, வர்ஷிப் என்ற ஒரு வார்த்தையும் கூட மிகவும் முக்கியமாக நான் கருதுகிறேன். வர்ஷிப், வழிபடுகிறோம். வி வர்ஷிப், வழிபடுகிறோம். இந்த வார்த்தையுடைய அர்த்தம், வர்ஷிப் உடைய வார்த்தையுடைய பொருள் என்னவென்றால் உழைப்பு, ஊழியம். இந்த வார்த்தை நிமித்தம்தான் வழிபாடு, ஆங்கிலத்தில் வர்ஷிப் என்ற ஒரு கருத்து, வார்த்தைகள் இருக்கின்றது. இந்த அர்த்தத்தில் நாம் இந்த தலைப்பை பார்ப்போமானால், மூவராம் கடவுளை நாம் வழிபட வேண்டும் என்றால் இதற்காக நாம் உழைக்க வேண்டும். இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், மூவராம் கடவுளுடைய ஆழம், அதுடைய இறையல், அதற்குள் அடங்கியிருக்கின்ற வரலாற்றில் சிந்தனைகள், இது அனைத்தும் அவ்வளவு பெரியதாக இருக்கின்றது. அதை சுருக்கமாக ஒரு அரை மணி நேரத்தில் சிந்திப்பது, கொடுக்கப்பட்ட நேரத்தில் அதை குறித்து தியானிப்பது மிகவும் கடினமான ஒரு காரியம். மூவராம் கடவுளை வழிபட வேண்டும் என்றால் இந்த கடவுளை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். சிந்தனை ஒரு செயல் மட்டும் இல்லாமல், சிந்தனை ஒரு ஊழியம், சிந்தனை ஒரு வேலை. சிந்தனை என்பது மிகவும் முக்கியமான ஒரு வேலை. ஏனெனில் சிந்தனையை குறித்து தான் இந்த உலகம் எதிர்ப்பை தெரிவித்து செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. இந்த நவீன உலகத்தில் தேசியவாதம், வன்முறை, பொருளாதாரத்தை உள்வாங்கின, அதிலும் கூட மிக குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் சாதி சார்ந்த தேசியவாதம், சமயம் சார்ந்த தேசியவாதம், பணம் மற்றும் பணத்தை சார்ந்த அரசியல் சார்ந்த தேசியவாதம். இந்த ஒரு சூழலில் சிந்தனையில் ஈடுபடக்கூடியவர்களை புறக்கணிப்பது ஒரு கலாச்சாரமாக இருக்கின்றது. இப்படியாப்பட்ட ஒரு உலக சூழலில் சிந்தனை செய்வது ஒரு ஆன்மீக பயிற்சி, ஆன்மீக செயல் என்பதை நான் கருதுகிறேன். அது முக்கியம் என்று சொல்லுகிறேன். மிகவும் முக்கியமாக மூவராம் கடவுளை குறித்து சிந்திப்பது தியானம் மட்டும் இல்லாமல் அதுவே ஒரு வழிபாடுதான். To think about the triune God itself is worship. ஆரம்ப காலத்தில் கிறிஸ்துவ வரலாறு ஆரம்பிக்கின்ற பொழுது கிறிஸ்து என்ற பொருளுக்கு பல்வேறு அர்த்தங்கள் இருந்தது, பல்வேறு கற்பித்தல்கள் அடங்கி இருந்தது.
கிறிஸ்து என்பது இது மட்டுமே என்று யாருமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு கிறிஸ்து என்ற பொருளுக்கு வெவ்வேறு தன்மை, வெவ்வேறு யோசனைகள் அடங்கி இருந்த வரலாற்றை உங்கள் முன்பதாக சொல்லுவதற்கு நான் பெருமைப்பட்டிருக்கின்றேன். பெருமை என்னத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காலகட்டத்தில் இதுதான் கிறிஸ்து என்று சொல்லி முடிச்சிடுறாங்க. ஆனால் அந்த காலகட்டத்தில், ஆரம்ப காலகட்டத்தில் மத்தேயுவுக்கு புரிந்த கிறிஸ்து, மார்க்குவுக்கு புரிந்த கிறிஸ்து, லூக்குவுக்கு புரிந்த கிறிஸ்து, யோவானுக்கு புரிந்த கிறிஸ்து, பவுலுக்கு புரிந்த கிறிஸ்து, திமோத்திக்கு புரிந்த கிறிஸ்து, யோவானுக்கு தன்னுடைய திருச்சபையில் ஊழியம் செய்கின்ற பொழுது கிறிஸ்துவுடைய அறிவு, தான் ஒடுக்கப்பட்ட நிலையில் ஒரு ஒடுக்கப்பட்ட இடத்தில் இருக்கின்ற பொழுது கடவுளுடைய வழிபாடு நிமித்தம் புரிந்து கொண்ட கிறிஸ்து, இப்படியாப்பட்ட பல்வேறு சிந்தனைகள். அப்போஸ்தலர்களுடைய 12 அப்போஸ்தலர்களுடைய சிந்தனை 12 வகையில் இருந்தது. அதன் பிறகு அப்போஸ்தலர்களுடைய தொண்டர்கள் அப்போஸ்தலருடைய சிந்தனை மட்டும் இல்லாமல் இவர்களுடைய தனிப்பட்ட சிந்தனை, இது அனைத்தையும் வைத்து கொண்டு பார்ப்போமானால் கடவுளை குறித்து பல்வேறு சிந்தனைகள், கிறிஸ்துவை குறித்து பல்வேறு சிந்தனைகள், தூய ஆவியை குறித்து பல்வேறு சிந்தனைகள். இந்த பல்வேறு தன்மை 3ஆம் நூற்றாண்டு, மிகவும் முக்கியமாக 4ஆம் நூற்றாண்டில் கவனமாக பார்ப்போமானால் ஒரு முடிவுக்கு வருகின்றது. அதாவது இந்த பல்வேறு தன்மை கிறிஸ்துவத்துக்குள் ஒரு பிரிவினைக்கு காரணமாகிவிட்டது. இந்த சூழலில் அந்த காலகட்டத்தில் ரோமபுரம் இந்த சமயத்தை தன்னுடைய அரசியல் சமயமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு சிந்தனை, என்ற ஒரு பாலிடிக்ஸ், அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் திருச்சபையில் இருக்கக்கூடிய அனைத்து ஆயக்காரர்கள், மூப்பர்கள், இறை குறித்து சிந்தனை செய்யக்கூடியவர்கள், இவங்க அனைத்து பேரையும் இணைத்து இதுக்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற ஒரு முயற்சியில் 2 முக்கியமான பெயர்கள், ஒன்று ஏரியஸ் என்ற ஒரு ஆயர், அத்தனேசியஸ் என்ற ஒரு ஆயர். இவங்க 2 பேருடைய வாக்குவாதம் என்னவென்றால், ஏரியஸுடைய வாக்குவாதம் என்னவென்றால், கடவுள் ஒரு தனிப்பொருள், கடவுள் நிமித்தம் இயேசு இன்னொரு தனிப்பொருள். இவங்கள் 2 பேருக்கு சம்பந்தம் இருந்தாலும் இவங்கள் 2 பேரும் தனித்தனி. இவங்கள் 2 பேரும் மற்றும் தனியாக இல்லாமல் தூய ஆவி என்பதும் கூட ஒரு தனிப்பொருள். யூனிடேரியனிசம், அதாவது தனித்துவ கருத்து, தனித்துவ இறையில், இதை பேசின சிந்தனையாளர், இறை சார்ந்த சிந்தனையாளர் ஏரியஸ். அத்தனேசியஸ் என்ற ஒரு ஆயர், இல்ல இந்த சிந்தனையில பிரச்சனை இருக்கு, இந்த குறிப்பிட்ட ஆயருடைய சிந்தனை எப்படியாப்பட்ட ஒரு சிந்தனை என்றால், 3 பேருக்குள் ஒரு ஒற்றுமை மற்றும் இல்லாமல் இவங்கள் 3 பேருடைய பொருளும் ஒன்றேதான். That is the beginning of the Trinitarian theology. கடவுளுக்குள் மகன், மகனுக்குள் கடவுள், இந்த 2 பொருளோடு இணைந்து வழிபடக்கூடிய இன்னொரு பொருள் என்னவென்றால் தூய ஆவி. 3 பேரையும் ஒன்றாக வழிபட வேண்டும். 3 பேரும் உடைய அடித்தளம் ஒன்றுதான். 3 பேருடைய அடித்தளமும் ஒன்றுதான். There is co-equality. அதாவது சமத்துவம் என்பது மிகவும் கனமாக ஆழமாக இருக்கின்றது. கடவுளுக்கும் கடவுளுடைய மகன் இயேசுவுக்கும் தூய ஆவியுக்கும் வித்தியாசம் இருந்தாலும் ஒரே பொருள்தான். கோ-ஈக்வாலிட்டி என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார்.
அதை தான் நாம் நம்முடைய நிச்சய விசுவாச பிரமாணத்தில் அறிக்கை இடுகிறோம். அது அத்தனேசியஸ் உடைய செயல்பாடு தான். நெசியா என்ற ஒரு இடத்தில் நடந்த இந்த ஒரு வாக்குவாதம். ஆகையினால் தான் இதை நெசிய விசுவாச பிரமாணம் என்று சொல்லுகிறார்கள். அத்தனேசியஸ் உடைய சிந்தனை மிகவும் முக்கியமாக இருக்கின்றது. ஏனெனில் வெவ்வேறு தன்மையை இவர் மெய்யப்படுத்தினாலும் கூட இந்த வெவ்வேறு தன்மைகளை நாம் கொண்டாடக்கூடிய ஒரு நிலைமையில் வாழ்ந்தாலும் கூட இவங்கள் 3 பேருக்கும் ஒரே பொருள்தான் என்று சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இணைந்து நாம் கடவுளை வழிபட வேண்டும். வெவ்வேறு தன்மைகள் இருக்கட்டும், ஆனால் நாம் வழிபடுகிற கடவுள் ஒருவரே கடவுள் என்ற ஒரு கருத்தை உள்வாங்கின செயல்தான் அத்தனேசியஸ் உடைய செயல். இவங்கள் 2 பேருடைய வாக்குவாதம் பல்வேறு வன்முறைக்கு காரணமாக கூட இருந்திருக்கின்றது. வரலாற்றை யாராவது கவனமாக பார்ப்போமானால் இந்த உண்மைகளை நாம் தெரிந்தவர்களாக இருப்போம். பிரியமானவர்களே, இது ஒரு புறத்தில் இருந்தாலும் கூட இன்னொரு புறத்தில் இந்த நவீன உலகத்தில் இருக்கக்கூடிய சிந்தனையாளர்கள் திரியேக கடவுள், மூவராம் கடவுள், மூவர் ஒருவர் கடவுள், இதை குறித்த சிந்தனை என்ன என்ற கேள்விக்கு பதில் 2 விஷயங்கள். மூவராம் கடவுளுடைய கருத்து என்னவென்றால், இது ஒரு சமூகத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு கருத்து. அதாவது மூவராம் கடவுளே ஒரு சமூகம், தூய சமூகம். சமூகம் எப்படி இருக்க வேண்டும், வெவ்வேறு தன்மைகள் இருந்தாலும் எப்படி சமூகம் இணைய ஒரு அர்த்தம் இருக்கின்றது, இணைய ஒரு பொருள் இருக்கின்றது என்ற ஒரு எண்ணத்தில் வாழ வேண்டும். இட் இஸ் a community. Trinity is a community. கடவுளும் மகனும் தூய ஆவியும். சிருஷ்டி கடவுளும் சிருஷ்டிக்கு காரணமாக இருக்கின்ற மகனும் சிருஷ்டியிலிருந்தே உலவாடி கொண்டிருக்கின்ற தூய ஆவியும் ஒரு சமூகமாக வரலாற்றில் செயல்பட்டிருக்கின்றார். இது ஒரு சமூகத்தை குறிக்கிறது, ஒரு மாதிரியான சமூகம். இப்படிதான் இருக்க வேண்டும், சமூகமாக இருந்தால் இப்படிதான் இருக்க வேண்டும். உண்டாக்கப்பட்ட மற்றும் எதிர்காலம், இது 3ம் இணைந்த ஒரு விஷயம். இந்த கருத்துதான் எனக்கு தனிப்பட்ட முறையில் மிகவும் ஆழமாக இருக்கின்றது. ஏனெனில் சமூகம் என்பது ஒரு பிரச்சனை இந்த காலத்தில். இந்த குறிப்பிட்ட சமூகம், அந்த குறிப்பிட்ட சமூகம், அந்த மொழி பேசக்கூடிய சமூகம், இந்த மொழி பேசக்கூடிய சமூகம், இந்த நாடு, அந்த நாடு, இந்த சாதி, அந்த சாதி, இந்த கருத்தியல், அந்த கருத்தியல் என்று பல்வேறு சிந்தனைகள், பல்வேறு வேறுபாடுகள். இந்த வேறுபாடுகள் நிமித்தம் வன்முறை. இப்படியாப்பட்ட கொடூரமான சூழலில், அதாவது மூச்சுக்காக திணறி கொண்டிருக்கின்ற ஒரு சூழல், மூச்சுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு சூழலில், கோவிட் என்ற ஒரு கிருமியினால் இந்த முழு உலகமே பாதிக்கப்பட்ட ஒரு நிலையிலும் கூட இந்த தனிப்பட்ட சிந்தனைகள் நிமித்தம் வன்முறை இன்னும் ஆழமாக இருக்கிற சூழலில் திரியேக கடவுள் ஒரு சமூகம், ஒரு மாதிரியான சமூகம், ஒரு மாதிரி கூறிய சமூகம். சமூகம் வாழ்ந்தால் இப்படிதான் இருக்க வேண்டும். ஒருத்தருக்கு ஒருத்தர் பாடுபடக்கூடிய ஒரு சமூகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு சமூகம், ஒருத்தருக்கு ஒருத்தர் சார்ந்து இருக்கக்கூடிய சமூகம். இந்த விஷயத்தை பிரதிபலிக்கின்ற ஒரு இறையல், அது மூவராம் கடவுளுடைய இறையல். தட் இஸ் த ட்ரினிட்டேரியன் தியாலஜி. இந்த அடிப்படையில் நாம் படிக்கப்பட்ட 3 பகுதியையும் கூட கவனமாக பார்ப்போம். கொடுக்கப்பட்ட முதலாம் பகுதி என்னவென்றால், ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 28.
பிரியமானவர்களே, இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆபிரகாம் என்ற ஒரு தனி மனிதன் நிமித்தம் உருவாக்கப்பட்ட சமயங்கள் 3. ஒன்று யூத சமூகம், இன்னும் ஒன்று இஸ்லாம் சமூகம், மூன்றாவது கிறிஸ்துவ சமூகம். 3 பேரும் இணைவதற்கு ஆபிரகாம் இருக்கின்றார் என்ற ஒரு கருத்தும் கூட இருக்கின்றது. பிரியமானவர்களே, இதை சொல்லுவதற்கு காரணம் என்னவென்றால், இஸ்லாமர்கள் மற்றும் யூதர்கள் இவங்கள் 2 பேரும் திருத்துவ கடவுள், 3ஆம் கடவுள், இதை எதிர்க்கக்கூடிய சமயமாக இருக்கின்றது. இவங்களுடைய இறையல் 3ஆம் கடவுள் என்ற ஒரு இறையலை எதிர்க்கக்கூடிய சமூகம். அது இருக்கட்டும். அந்த we should celebrate that difference. They should have their version of who is God. அவங்களுக்குரிய கடவுளுடைய சிந்தனை முக்கியமாக அவங்களுக்கு இருக்கின்றது, அது இருக்கட்டும். நமக்கு 3ஆம் கடவுள் என்ற ஒரு கருத்து மிகவும் அவசியம். ஏனெனில் இந்த ஒரு இறையல் நிமித்தம்தான் இணைந்து வாழ்வதற்கு கிறிஸ்தவர்கள் பாடுபட முடியும். இதை கைவிட்டு விட்டால் இணைந்து வாழ்வதற்கு வேற ஒன்றுமே இல்லை நம்ம சமயத்தில். பிரியமானவர்களே, இந்த அடிப்படையில் முதலாம் பகுதி, இந்த முதலாம் பகுதியை கவனமாக பார்ப்போமானால், கடவுளுடைய சிருஷ்டி, அதிலும் கூட மிக முக்கியமாக மனிதனுடைய ஆரம்ப கட்டம். கடவுள் நிமித்தம் சிருஷ்டி, இந்த சிருஷ்டிக்குள் மனிதன். இந்த 3 காரியங்களையும் கவனமாக பார்ப்போமானால், 3 காரியமும் இறைப்பொருள் நிமித்தம் இணைந்திருக்கின்றது. There is a divine matter that associates and collaborates all these 3 dimensions of life. அதிலும் கூட மிக முக்கியமாக மனிதனை படைக்க இருக்கிற கடவுள் தன்னுடைய சாயலை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு கடவுளாக நாம் பார்க்கின்றோம். இந்த புத்தகத்தில் 1ஆம் அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கருத்து என்னவென்றால், கடவுள் தன்னுடைய சாயலை பகிர்ந்தளிக்கக்கூடிய ஒரு கடவுள். God is a God who shares. இதுதான் முக்கியம். கடவுள் ஒரு சிந்தனைக்குள் ஈடுபட்டு, கடவுள் உலகத்தை மட்டுமே படைக்காமல் உலகத்துக்குள் மனிதனையும் படைத்து அந்த மனிதனுக்கு தன்னுடைய சாயலை பகிர்ந்தளித்திருக்கின்றார்கள். இதை சொல்லி கிறிஸ்தவர்கள் ஒரு தவறான சிந்தனையில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். மனிதர்களுக்குள் மட்டுமே தான் கடவுளுடைய சாயல் இருக்கின்றது என்பது இல்லை. கவனமாக பார்ப்போமானால், கடவுள் எப்படி இயற்கையை உண்டாக்குவதற்கு உழைத்தாரோ அதை போலதான் மனிதனை உண்டாக்குவதற்கும் கூட உழைத்தார். இது உழைக்கக்கூடிய கடவுளுடைய பகிர்ந்தளிப்பு. God created not only humans but also the entire cosmos. இந்த முழு உலகம் இயற்கை மட்டும் இல்லை, மனிதன் மட்டும் இல்லை, இந்த வாழ்வுக்கு ஒப்பாயிருக்கிற இந்த முழு உலகம் கடவுளை பிரதிபலிக்கின்றது, கடவுளுடைய மர்மத்தை பிரதிபலிக்கின்றது. அதிலும் கூட புரிந்த ஒரு மர்மம் என்னவென்றால் பகிர்ந்தளிப்பு. Sharing is still a mystery. Sharing is still a mystery. Why? பகிர்ந்தளிப்பு இங்க ஒரு மர்மமாகவே இருக்கின்றது. ஏனெனில் எல்லாத்துக்கும் காரணமாக இருக்கிற கடவுள் பகிர்ந்தளிக்கின்றார், ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல், without any intention of expectation. இதை சொல்லுகின்ற வேளையில் அப்போ கடவுளுக்கு எதிர்பார்ப்பே இல்லைங்களா யான்னு நீங்க கேட்கலாம். ஆம்,
இந்த கடவுளுடைய வார்த்தையை வைத்துக்கொண்டு பார்ப்போமானால் கடவுளுக்கு எதிர்பார்ப்புகள் இருக்கின்றது. ஆனால் சிருஷ்டியில் ஈடுபடுகின்ற பொழுது, தன்னுடைய சாயலை பகிர்ந்தளிக்கின்ற பொழுது எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லை. எதிர்பார்ப்பு எப்போ வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, மனிதனை உண்டாக்கி மனிதனுக்கு ஒரு தனி சிந்திக்கக்கூடிய திறமையை கொடுத்த பிறகுதான் கடவுள் எச்சரிக்கிறார். எதிர்பார்ப்பு கூட இல்லை, அது எச்சரிக்கிறார். அந்த எச்சரிக்கையை தாண்டி மனிதன் சிந்தித்து நானும் கடவுள் போல இருக்க வேண்டும், கடவுளுடைய சாயலை உணராமலேயே கடவுள் போல் இருக்க வேண்டும் என்ற ஒரு சிந்தனைக்கு பிறகுதான் மனிதன் வீழுகின்றான். அந்த விழுந்த நிகழ்ச்சிக்கு பிறகுதான் கடவுளுக்கு ஒரு எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு எப்படியாப்பட்ட ஒரு எதிர்பார்ப்பு என்றால், கடவுள் சார்ந்த எதிர்பார்ப்பு இருந்தாலும் நமக்குரிய எதிர்பார்ப்பு, நமக்குரிய ஒரு நன்மை அதுக்குள் அடங்கி இருக்கின்றது. In God's expectation there is divine good. என்னுடைய சாயல் உனக்குள் இருக்கின்றது, அதை உணர்ந்து வாழு. நான் எப்படி பகிர்ந்தளித்து வாழ்ந்தேனோ அதை போல நீயும் பகிர்ந்தளித்து வாழு. இதைதான் இயேசுவானவர் தன்னுடைய வாழ்வில் காண்பித்தார். இயேசுவானவர் காண்பித்து அவர் இந்த உலகத்தை விட்டு செல்கின்ற பொழுது, உமக்கு இன்னும் ஒரு பொருள் ஆசீர்வாதமாக வரும், தூய ஆவியானவர் உங்களோடு இருப்பார், அவர் இன்னும் ஆழமான கருத்துக்களையும் இன்னும் எதிர்பார்க்க முடியாத எதிர்காலத்தையும் காண்பிப்பார் என்ற ஒரு விஷயத்தையும் கூட சொல்லி செல்லுகிறது. அதாவது இவங்க 3 பேருடைய செயல்பாடும் எப்படி இருக்கின்றது என்றால், தன்னைக்காக உழைக்காமல் தன்னுடைய சிருஷ்டிக்காக உழைக்கக்கூடிய தன்மையை உள்வாங்கினது. 3ஆம் கடவுளுடைய பொருள் ஒரு சமூகம். இந்த சமூகம் உழைக்கக்கூடிய சமூகம், ஒரு எதிர்பார்ப்பில்லாமல் உழைக்கக்கூடிய சமூகம், தன்னையே மரணத்துக்கு வரைக்கும் ஒப்பு கொடுக்கிற ஒரு சமூகம், நியாயத்துக்காகவும் அன்புக்காகவும் இணைந்து வாழ்வதற்காகவே உழைக்கிற ஒரு கடவுளுடைய கருத்து தான் 3ஆம் கடவுளுடைய கருத்து. இதைதான் நாம் இந்த 1ஆம் அதிகாரத்தில் பார்க்கின்றோம். இரண்டாவதாக 2 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரம் வசனங்கள் 11, 12, 13. இங்கேயும் கூட பார்ப்போமானால் 11வது வசனத்தில், எல்லோரும் இணையுங்கள், இணைந்து strive towards perfection, இணைந்து உங்களுடைய சிந்தனை, உங்களுடைய வாழ்வு இறைப்பொருள் எப்படி இருக்கின்றதோ அதை போல இருக்க வேண்டும். ஒரு முழுமை சார்ந்த ஒரு பொருள் இறைக்குள் அடங்கியிருக்கின்றது. அதை கிறிஸ்துவின் நிமித்தம் நாம் கொரிந்தியர் சபையாக உணர்ந்து விட்டோம். பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்ற முயற்சியை தாண்டி இணைந்து வாழ்வதற்கு ஒரு காரணம் இருக்கின்றது, அது கிறிஸ்துதான். கிறிஸ்து தன்னுடைய உடல் நிமித்தம் உடைந்து பாடுபட்டு கடவுளுடைய அன்பை பிரதிபலிக்க முயற்சி எடுத்திருக்கின்றார். இந்த காரணத்தினால் நாம் இணைய வேண்டும். இணைந்து அந்த செயல்பாடுக்குள் ஒரு முழுமை அடங்கியிருக்கின்றது. அந்த முழுமைக்குள் நாம் கழி கூற வேண்டும். கழி கூர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் தூய முத்தத்தை பகிர்ந்தளித்து வாழ வேண்டும். தூய முத்தம் என்றால் என்ன? அதாவது இந்த ஆரம்ப காலகட்டத்தில் பவுல் வாழ்ந்த சூழலில், அப்போஸ்தலர்கள் வாழ்ந்த சூழலில், கிறிஸ்து என்ற ஒரு பேர் எடுத்தாலேயே மரணம்தான் அவங்களுக்கு கிடைக்கும். கிறிஸ்து என்ற ஒரு பேருக்கு பிரதி உத்தரம் பதில் மரணம்தான், கொலைதான். அந்த கோரமான சூழலில் ஒரு கிறிஸ்தவ இன்னொரு கிறிஸ்துவனை மரண நேரத்தில் பார்க்கின்ற பொழுது முத்தமிட்டார்கள். சமீபத்தில் முத்தமிட்டார்கள், தூரத்தில் முத்தமிட்டார்கள். இந்த முத்தத்துக்குள் அடங்கியிருக்கின்ற உண்மை என்னவென்றால், கடவுளை நான் உணர்ந்து விட்டேன், உணர நீ எனக்கு உதவியாய் இருந்திருக்கின்றேன், எல்லாமே கடவுளுக்கு தான் ஸ்தோத்திரம். ஸோ இந்த தூய முத்தம் என்பது ஒரு சாக்கிரமெண்ட் போல இருந்திருக்கின்றது. நான் உன்னை உணர்கின்றேன், நீ என்னை உணர்கின்றாய்,
இந்த உணர்தலில் கிறிஸ்து இருக்கின்றார். அதாவது மரணத்தை சந்திக்கின்ற பொழுது எப்படி கிறிஸ்து கடவுளை பிரதிபலிக்கக்கூடிய காரியங்களை பிரதிபலித்து அந்த மரணத்தை உணர்ந்தாரோ, எப்படி ஸ்டீஃபன் மரணம் என்ற ஒரு உணர்தலில் வானம் பிரித்து கடவுளை பார்த்தானோ, அதை போலதான் இந்த முத்தத்தின் நிமித்தம் கடவுளுடைய அன்பையும் சமாதானத்தையும் நியாயத்தையும் உணர்ந்து அது சாக்ரமெண்டாக கருதி வாழ்ந்த ஒரு சூழல் தான். அந்த ஒரு சூழலில் கடைசியாக கடவுளுடைய இரக்கம் உங்களோடு இருக்கட்டும். May the grace of Lord Jesus Christ and the love of God, கிறிஸ்துவுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு, தூய ஆவியானவருடைய இணைப்பு, அரவணைப்பு, இது மூன்றும் உங்களோடு இருக்கட்டும். அதாவது இந்த மூவராம் கடவுளை உணர்ந்து ஒரு சமூகமாக வாழுங்கள். இந்த மூவராம் கடவுளுக்குள் அடங்கியிருக்கின்ற 3 கருத்துக்கள் என்னவென்றால் இரக்கம், அன்பு, அரவணைப்பு. இந்த 3ஐயும் உணர்ந்து இதை பிறரோடு பகிர்ந்து வாழுங்கள். உபத்திரங்கள் இருக்கும், மரணம் இருக்கும், எதிர்ப்பு இருக்கும், வன்முறை இருக்கும், பிரிவினை இருக்கும், உங்களை நசுக்கக்கூடிய சூழல்கள் இந்த உலகத்தில் இருக்கும். இருந்தாலும் கூட இந்த 3 காரியங்களை நாம் உணர வேண்டும். கடவுளுடைய இரக்கம், கடவுளுடைய அன்பு, கடவுளுடைய அரவணைப்பு. மூன்றாவதாக யோவான் அவர்களுக்கு ஒப்பாயிருக்கிற நூல் 1ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 தொடங்கி 18 வரைக்கும். யோவான் உடைய சிந்தனை ஒரு அப்பாற்பட்ட சிந்தனை. ஏனெனில் இந்த 4 நற்செய்தி பகுதிகளை பார்ப்போமானால், மார்க் அவர்கள் இயேசுவை குறித்து பேசுகின்ற பொழுது இயேசு ஆனவருடைய ஆரம்ப கதை கலேலியா நாசரேத் என்ற ஒரு இடத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். மத்தேயுவுக்கு இயேசு ஒரு குழந்தையாக வருகின்றார், ஒரு குறிப்பிட்ட ஜனாங்கத்தின் நிமித்தம், ஒரு குறிப்பிட்ட வரலாற்று நிமித்தம். லூக்குவுக்கு இன்னொரு ஜனாங்கம், மத்தேயு எழுதாத ஒரு ஜனாங்கம். ஆனா யோவானுக்கு இயேசுவுடைய ஆரம்ப கதை மனிதனை உண்டாக்குவதற்கு முன்பதாகவே, கடவுளுடைய சிந்தனைக்கு முன்பதாகவே அந்த வார்த்தை என்ற ஒரு விஷயம் இருக்கின்றது அல்லவா? வார்த்தை கடவுளோடு இருந்தது. அதாவது கடவுளுக்குள் இருந்த சிந்தனைக்கு முன்பதாகவே, கடவுள் எப்படி எல்லாத்துக்கும் முன்பதாக வாழ்ந்தாரோ அப்படியே கிறிஸ்து என்ற ஒரு பொருள், இயேசு என்ற ஒரு பொருள் வார்த்தையாக எல்லாத்துக்கும் முன்பதாக இருந்தது என்ற ஒரு ஆழமான இறையலை பதிவு செய்கின்றார்கள். அது சொல்கின்ற சூழல் கூட எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இயேசுவை அப்பதான் அடிச்சு நொறுக்கி கொல்றாங்க. கொன்று உயிர்த்தெழுந்த பிறகு இவனுக்கு ஒரு புதிய விழிப்புணர்வு, இறையல் சார்ந்த புதிய விழிப்புணர்வு, கடவுள் ஒரு புதிய காட்சியை காண்பித்திருக்கின்றார், ஒரு புதிய சிந்தனையை கொடுத்திருக்கின்றார். இந்த சிந்தனையுடைய அடித்தளம் என்னவென்றால், எந்த பொருளை நீ நசுக்கினையோ, எந்த பொருளை நீ கொலை செய்தையோ, இந்த பொருள்தான் ஆதிக்கு முன்பதாகவே வாழ்ந்தது. இந்த பொருள்தான் நியாயமாகவும் சட்டமாகவும் அன்பாகவும் வரலாற்றில் இருந்திருக்கின்றது. அந்த பொருள்தான் இயேசு, அந்த பொருள்தான் கிறிஸ்து. பிரியமானவர்களே, இந்த கருத்தை சொல்லி உலகம் பிரகாரமான ஒரு இருட்டு, அதாவது ஆரம்ப காலத்தில் எப்படி இருட்டு இருந்ததோ, எப்படி குழப்பம் இருந்ததோ, அதே போலதான் இப்பொழுதும் கூட கடவுளை கொலை செய்யக்கூடிய ஒரு வரலாறு, கடவுளை கொலை செய்து இல்லாமல் ஆக்கக்கூடிய போக்குகள், அந்த மாதிரி அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் தான் யோவான் வாழ்ந்தான். அவனுடைய பாடு, அவனுடைய உபத்திரம் அப்படியாப்பட்ட ஒரு பாடு மற்றும் உபத்திரம். இருட்டு சார்ந்த ஒரு உலகம். கோயிலும் கூட அந்த காலத்தில் இருட்டுக்காகவே தான் பாடுபட்டது. ஆகையினால் தான் இயேசு அவர்கள் யோவான் புத்தகத்தில் 2ஆம் அதிகாரத்திலேயே அவர் அந்த காலத்தில் இருந்த கோயிலுக்குள் இருந்து மக்களை கோயிலுக்கு வெளியே அனுப்பினார்கள். ஒரு மெய்ப்பன் எப்படி ஆடுகளை
ஓனா நிமித்தம் இல்லை, இவங்களை வேட்டையாடி கொலை செய்யக்கூடிய மற்ற பிராணி, மற்ற சிங்கம், புலி இப்படிப்பட்ட பிராணிகளை காப்பாற்றினாரோ அதே போல தான் இயேசு கூட கோயில், நாடு, சமயம் என்ற வன்முறை சார்ந்த பொருட்களிலிருந்து மக்களை காப்பாற்ற முயற்சி எடுத்தார். அதாவது குழப்பம் நிறைந்த, இருட்டு நிறைந்த அப்படியாப்பட்ட ஒரு சூழலில் யோவான் ஒரு புதிய வரலாறு ஆரம்பிக்க இருக்கின்றது, ஆரம்பித்து விட்டது. அந்த புதிய வரலாறுடைய அடித்தளம் வார்த்தை. அதுதான், இந்த வார்த்தை தான் ஒளியாக இருக்கும். இந்த விழிப்புணர்வு, ஒளிக்கும் விழிப்புணர்வுக்கும் மிகவும் நெருங்கின ஒரு சம்பந்தம். இதை உணர்ந்து விட்டால் உனக்குள் ஒரு புதிய விழிப்புணர்வு இருக்கும். அந்த விழிப்புணர்வு நிமித்தம் நீ ஒளியாக செயல்படுவாய். அதுதான் பிரியமானவர்களே, இந்த 3 பகுதிகளிலும் கூட பார்ப்போமானால் பகிர்ந்தளிப்பு என்ற ஒரு கருத்து ஆழமாக இருக்கின்றது. 3ஆம் கடவுளுடைய மிக முக்கியமான தூய தன்மை என்னவென்றால் பகிர்ந்தளிப்பு. வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழல் மரணம் சார்ந்த சூழல். எங்க பார்த்தாலும் மரணம். நாளைக்கு பேசுறாங்க, நேற்று பேசுனாங்க, இன்னைக்கு பார்த்தா இல்லை. நாளைக்கு அவங்க ஒரு நினைவோட தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய நினைவுல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். The person who spoke to us yesterday is no more today, and tomorrow that person is a memory. இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இப்படிப்பட்ட ஒரு சூழலில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது நாம் எப்படியாப்பட்ட ஒரு சமூகம் என்ற கேள்விக்கு பதில் 3ஆம் கடவுள் தான். 3ஆம் கடவுளுக்குள் அடங்கியிருக்கின்ற பகிர்ந்தளிப்பு, the sharing that embeds the Trinitarian God. இந்த 3ஆம் கடவுளுடைய பகிர்ந்தளிப்பு உங்கள் அனைவரோடும் இந்த கடினமான உலகத்தில், கடினமான சூழல்களில் ஆறுதலாக இருக்கட்டும். ஜெபம் செய்வோம். அன்பு நிறைந்த சமாதானத்தின் கடவுளே, 3ஆம் கடவுளை வழிபடுகிற சமூகமாக நாம் இருக்க 3ஆம் கடவுளுக்குள் அடங்கியிருக்கின்ற அன்பும் இரக்கமும் வழி நடத்துதலும் எப்பொழுதும் நம்மோடு இருக்கும்படி நீர் மட்டுமே தான் ஆசீர்வதித்து செயல்படுத்த வேண்டும் என்று மீட்பர் இயேசுவுடைய நாமத்தில் மன்றாடுகின்றோம். அன்புள்ள கடவுளே, கடவுளுடைய வார்த்தையை கேட்டு உள்வாங்கின யாவரும் இணைந்து அப்போஸ்தலர் விசுவாச பிரமாணத்தை இணைந்து சொல்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாக்கிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உட்பவித்து பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைவுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாக்கிய தேவனுடைய வலது பாரசத்திலே விற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்தாவியை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. அவர் உமது ஆவியோடும் இருப்பாராக. கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். கிறிஸ்துவே எங்களுக்கு இறங்கும். கர்த்தாவே எங்களுக்கு இறங்கும். பரமண்டலத்திலே எங்கள் பிதாவே, இப்படி நாம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலையும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்வதில்லை நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்தருளும். சோதனைக்கு பிரவேசிக்கப்படாமல் தீமை நின்று எங்களை ரட்சித்தருளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். தொடர்ந்து ஜெபம் செய்வோம். அன்புள்ள கடவுளே, இந்த வழிபாடுக்காகவும் மிக முக்கியமாக வார்த்தைகளுக்காகவும் உடைய வார்த்தைக்குள் அடங்கியிருக்கின்ற ஞானத்துக்காகவும் உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த வழிபாடு நிமித்தம் அன்புள்ள கடவுளே, உம்மை புதிய பார்வையில் பார்க்கவும், புதிய உணர்ச்சிகளில் உணரவும் இந்த புதிய வாய்ப்புக்காக உமக்கு கொடான கோடி நன்றி. அன்புள்ள கடவுளே, இந்த முழு திருச்சபையை உருவாக்கி பாதுகாத்து பராமரித்து வழி நடத்தியிருக்கின்றீர். உமக்கு கொடான கோடி நன்றி. இழைப்புக்கள் மத்தியில்
உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் அருள் செய்திருக்கின்றீர். உமக்கு கொடான கோடி நன்றி. மனபாரங்களை அகற்றியிருக்கின்றீர். உமக்கு கொடான கோடி நன்றி. மிகவும் குறிப்பாக இந்த நேரத்தில் அன்புள்ள கடவுளே, பிறந்த நாளை கண்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பிறந்த நாளை கண்டிருக்கின்ற ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக பேர் பேராக நீர் ஆசீர்வதித்திருக்கின்றீர். உமக்கு கொடான கோடி நன்றி. இந்த வாழ்வில் இன்னும் அநேக பிறந்த நாட்களை கண்டு இவங்கள் மகிழ்ந்து உம்முடைய நாமத்துக்குள் அடங்கியிருக்கின்ற அனைத்து ஆசீர்வாதங்களுக்கும் பாத்திரராய் இருந்து அதை பகிர்ந்து வாழும்படி கிருபை செய்யுங்கள். அதே போல் அன்புள்ள கடவுளே, இணைக்கிற கடவுள் நீர். இந்த நேரத்தில் திருமண நாட்களை கண்டிருக்கின்ற தம்பதிகளுக்காக ஜெபிக்கின்றோம். இணைத்த கடவுள் உண்மையாக இருந்திருக்கின்றீர் என்று நம்புகிறேன். அதே போல அன்புள்ள கடவுளே, உங்களுடைய வாழ்வில் இன்னும் அநேக திருமண நாட்களை கண்டு உம்முடைய சமாதானத்தையும் உம்மால் வந்த சந்தோஷத்தையும் உம்முடைய அன்பையும் உணர்ந்தவர்களாக அதை பகிர்ந்து குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷமாக இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். குடும்பம் சார்ந்த ஒவ்வொரு சிந்தனைகளிலும் கூட அன்புள்ள கடவுளே, உம்முடைய இரக்கத்தோடு உம்முடைய பொறுமையோடு உம்மை சார்ந்த விழிப்புணர்வோடு இவங்கள் வாழ கிருபை செய்யுங்கள். அதே போல் அன்புள்ள கடவுளே, மருத்துவ முயற்சியில் இருக்கக்கூடிய அனைத்து பேருக்காகவும் இந்த நேரத்தில் ஜெபிக்கின்றோம். நீர் ஆசீர்வதித்த ஆரோக்கியத்தை உணர வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தில் எதிர்பார்ப்போடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். ஆரோக்கியம் இவங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த நேரத்தில் அன்புள்ள கடவுளே, மரித்து போனவர்களுக்காக மன்றாடுகின்றோம். மரித்து போன இவர்கள் உம்முடைய உண்மையான சீடர்களாக இருக்கும்படி நீர் கிருபையாக இவங்களோடு இருந்திருக்கின்றீர் என்று நம்பி அதை போல அன்புள்ள கடவுளே, தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற குடும்பங்களுக்காக இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். இவங்களுடைய குடும்பங்களில் உம்முடைய அன்பும் சமாதானமும் இந்த கடினமான நேரத்தில் இருக்கட்டும். ஒரு புதிய வகையில் அதை இவங்கள் உணரட்டும். மரித்து போன தந்தை, மரித்து போன தாய், இவர்கள் உம்மோடு இருக்கின்றார்கள். இவங்களை மறுபடியும் உம்முடைய உயிர்த்தெழுதல் நம்பிக்கையில் சந்திப்போம் என்ற ஒரு பற்றுது இவங்கள் இருக்கும்படி கிருபை செய்யுங்கள். தொடர்ந்து வாழ்வில் இன்னும் அநேக ஆசீர்வாதங்கள் இருக்கு. கடவுள் எதிர்காலத்துக்குரிய கடவுள் என்ற நம்பிக்கையில் முன் செல்ல கிருபை செய்யுங்கள். அதே போல் அன்புள்ள கடவுளே, இந்த நாட்டில் பாடுபட்டு கொண்டிருக்கின்றவர்களுக்காக மன்றாடுகின்றோம். பாடுகளை அகற்றக்கூடிய ஊழியத்தில் ஈடுபட்டிருக்கின்ற மருத்துவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். மருத்துவ முயற்சிகளில் பல்வேறு காரியங்களில் ஈடுபட்டிருக்கின்ற ஒவ்வொருத்தருக்காகவும் மன்றாடுகின்றோம். திருமண்டலத்தின் மருத்துவ முயற்சிக்காகவும் கூட இந்த நேரத்தில் மன்றாடுகின்றோம். உம்முடைய இரக்கம், உம்முடைய தூய ஆவியின் வழிநடத்துதல், உம்மை சார்ந்த பொறுமை, உம்மை சார்ந்த ஆரோக்கியம் அன்புள்ள கடவுளே இந்த முயற்சிகளோடு இருக்கட்டும். திருச்சபையில் திருமண்டலத்தில் தலைமை தாங்கி உம்முடைய அன்பையும் சமாதானத்தையும் இந்த கடினமான நேரத்தில் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற எண்ணங்களையும் கூட உம்முடைய பாதத்தில் வைக்கின்றோம். இது மட்டுமே தான் இவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டும். தொடர்ந்து அன்புள்ள கடவுளே, இந்த முழு திருச்சபை உம்முடைய பாதத்தில் வைத்து எல்லா விதத்திலும் நீர் வழி நடத்துவீர் என்ற நம்பிக்கையில் இந்த ஜெபத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் மன்றாடுகின்றோம் அன்புள்ள கடவுளே, ஆமேன். எல்லோரும் இணைந்து சொல்லலாம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்திருக்கின்ற சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்பிக்கையில் கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளலாம். 3 பேராக இருந்தாலும் ஒன்றாக வசிக்கின்ற ஆண்டவர், மகன், தூய ஆவியுடைய அன்பும் சமாதானமும் ஐக்கியமும் வழி நடத்துதலும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் உங்கள் யாவரோடும் நிலைத்திருப்பதாக. ஆமேன். பிரியமானவர்களே, இந்த நேரத்தில் எல்லோரும் இணைந்து முடிவு பாடலை பாடுவோம். பாமாலைகளிலிருந்து 333ஆம் பாமாலையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்ற பாமாலையை எல்லோரும் இணைந்து பாடுவோம். இயேசுவே கல்வாரியில் என்னை வைத்துக் கொள்ளும், பாவம் போக்கும் இரத்தமாம் திவ்ய ஊற்றைக் காட்டும். மீட்பரே, மீட்பரே, இருப்பாராக. அவர் தமது ஆவியோடு கூட இருப்பாராக. கடவுளுடைய சமாதானத்தோடு போய் வாருங்கள். கடவுளுடைய திருப்பெயராலே ஆமென். துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே. அல்லேலூயா ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரம் ஸ்தோத்ரமே மிக ஸ்தோத்ரம். துதி கனமகிமையுமக்கே ஓ நீரே ராஜாவே.